நீ மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் தூளாகும், கனப்பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்தவர். Request our senior principal Mrs. Radha Manoharan to welcome the gathering. குழந்தைய வளர்த்துறதுல என்னதான் சூட்சமா இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு உங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்க வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல மனமார்ந்த பாராட்டுக்கள். நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடைவெளி எப்படி சரி பண்றதுங்கிற முயற்சியில ஈடுபடுறதுலதான் நிறைய பேருக்கு தயக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன் நாகப்பிரியா சரவணன். She has completed her MSc Psychology, MSc Counseling and Psychotherapy, and she is a certified NLP practitioner. She is a gold medalist in counseling and psychotherapy. She is also a passionate and exploratory psychologist. We welcome you, ma'am, with wholehearted welcome. மனுஷன் அழிவற்றவனா அப்படியா நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்து தொடங்குவோம். நம்ம பேரண்டிங் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களா எப்படி ஒரு சாதனை பண்ணார். என்ன சாதனை பண்ணிருப்பாரா இருக்கும்? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சாதனை? ஒரு சாதனை பண்ணி மூளை. நமக்கு அப்படி ஒரு சிறப்பான மூளை இருக்கே, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா? அது அடுத்த கேள்வி. நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கிட்ட அப்படி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இன்னொருத்தர் மூலமா போலாம், இன்னொருத்தர் மூலமா போலாம். அப்புறம் அதனாலதான் மனுஷ மூளை மிக பிரம்மாண்டமான இயற்கையோட ஒரு படைப்புங்கிறது மனிதன் தான். அந்த பிரம்மாண்டத்துல பிரம்மாண்டங்கிறது அவனுக்குள்ள இருக்கிற 1.5 கிலோ வெயிட் உள்ள இந்த சின்ன மூளை. அதிகமா இருக்கும், ரொம்ப அதிகமா தேவைப்படுவீங்க இல்லையா? அந்த அப்பாவுக்கு கொடுக்க முடியாத அடியெல்லாம் இந்த பையனுக்கு தான் கொடுக்கும். அப்பாவுக்கு கொடுக்க முடியாது. நல்லா சாப்பிட்டுடும். அதே மாதிரி பையனை திட்டுற சாப்பிட்டுல என்ன பண்ணுவாங்க, அப்பா அதையும் சேர்த்து வந்து திட்டிடும். அந்த குழந்தைகிட்ட ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க உணர்வுகள் எல்லாமே ஒரு சமநிலையில இருக்கான்னு எப்பயுமே நீங்க செக் பண்ணிக்கணும். பேரண்ட்ஸ் தான், பாஸ் எல்லாம் கிடையாது. அது மூலமா அது நமக்கு என்ன தெரிவிக்க விரும்புது? சரிங்களா? பின் மூளை இந்த நடுவுல இது இருக்கு இல்லைங்களா, நம்ம பாம்னு சொல்லுவோம், அல்லது பேனாமோ எது வேணாலும் அம்மாட்ட கேளு, நான் வாங்கி தருவேன், எவ்வளவு வாங்கினாலும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு அளவற்ற வற்றாத அன்புதான் உங்களுக்கு பெருக்கெடுத்து வரும். அந்த குழந்தை மேல இது ஒரு பனிக்கட்டி 3 hours. Regulate, respond and reset. ஒரே நேரத்துல வேற டைம்ல அதுக்கு இயங்கும். ஃபர்ஸ்ட் என்ஜின் செப்பரேஷன். மட்டுமே அந்த கலை நமக்கு வரும். அதனால குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலை. அதை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணாதான் அது வரும். வேண்டியது அவங்க இல்ல, நீங்க தான் போகணும்னு சொல்லி எங்களுக்கு அருமையா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த நிர்வாகத்துக்கு நிஜமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல நான் 3வது தடவை அட்டெண்ட் பண்றேன். இதுதான் லேர்னிங். நல்ல பாராட்டுக்கிறீங்க உங்களுக்கு. அதுக்குதான் நமக்குள்ள நம்ம பாக்குறதுக்குதான். எனக்கு நாகப்பிரியா மேம் 7 வருஷம் முன்னாடி நம்ம கேம்பஸ் வந்தாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட உட்காந்துட்டு. 2018 நான் வந்தேன். பேரண்ட்ஸ் முடிச்சுட்டு என்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த கை ஞாபகம் வச்சுக்கோங்க.